ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபியுடைய ஒரு நட்புறவோட மறைமுகமா ஒரு நட்புறவு தொடர்ந்து யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்க இருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்க ஆமோதிப்போம். டீலிமிட்டேஷன்ல நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அதிகப்படியான சீட்ஸ் நம்ம வாங்க முடியுமோ அந்த பாலிசிக்கான சப்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தலைமையில நாங்க நிச்சயமா அதை தான் நாங்க கேட்டு வாங்குவோம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 8வது நினைவு நாளை போற்றும் தினமாக இன்று நலத்திட்டங்களின் நாயகன் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் ஏற்பாட்டில் துறைமுகம் தொகுதியில் சிறப்பாக இந்த ரத்த தான முகாமை என்னை துவக்கி வைக்குமாறு எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே அண்ணன் களத்துல எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனாலதான் நலத்திட்ட நாயகன் பத்திரிகையிலே அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. நம்ம கழக தலைவராலும் செயல்பாபு என்ற சிறப்பு பெயரையும் அவர் பெற்றிருக்கிறார். இந்த ரத்த தான முகாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, இங்க இருக்கிற எல்லா பிளட் டொனேஷன்ஸுமே நம்மளுடைய ஸ்டான்லிக்கும் RSRM மருத்துவமனைக்கு தான் போய் சேருது. இதனால பயனாளிகள் நம்மளுடைய அடிமட்ட தட்டத்தில் இருக்கவங்களுக்கு அந்த ரத்தம் போய் சேருதுன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. அதை ஒரு பிரைவேட் பேங்க் கொடுக்காம அதை ஒரு வியாபாரமாக்காம உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெருந்தன்மையான மனசை நான் அண்ணனை மிகவும் பாராட்டுறேன். இப்படி ஒரு சிறப்பான ஏற்பாட்டை அமைத்து தந்த இளைஞரணி தோழர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். விமர்சனங்கள் எல்லா தரப்புலையும் தான் இருக்கும். அரசியல்ல நமக்கு இது அதுன்னு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எது முக்கியன்றதுல யோசிக்கிறதுலயே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கும் ஒரே நிலைப்பாட்டில் தான் நிற்பாரு. தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான நாடாளுமன்ற தொகுதிகள் வரணுன்றதுல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்னைக்கும் இருந்தது. அதற்கான பல கூட்டங்களை அவர் முதலமைச்சராக இருக்கும் காலகட்டத்திலேயே ஆல் இண்டியா லெவல்ல எல்லா கட்சி தலைவர்களை கொண்டு இங்க டீலிமிட்டேஷனுக்கான நாங்கள் கூட்டத்தையும் நடத்தி இருக்கிறோம். அப்படி ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கிறது ஒரு துர்பாக்கியவசமானது. அந்த ஆட்சியாளர்கள் ஒரு கூட்டணி ஒரு ஒரு கலந்தாலோசித்த ஒரு எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு என்ன பேசணுங்கிறத ஒரு அலசி ஆர்வஞ்சி பேசினா பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு தற்போது ஒரு MP கூட கிடையாது. டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. இவ்வளவு எம்பிக்களை ஒரு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வச்சிட்டு இருக்க பெரிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட ஆலோசனை கேட்கறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க விமர்சனத்துக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க அதற்காக பாடுபட்டது இன்னைக்கு நேரத்தோ கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் என்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் அதற்கு தமிழ்நாட்டுக்காக இத்தனை தொகுதிகள் வேணும்ன்றதுல திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிமையான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபியுடைய ஒரு மறைமுகமா ஒரு நட்புறவு தொடர்ந்து யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்க இருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்க ஆமோதிப்போம். டீலிமிட்டேஷன்ல நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அதிகப்படியான சீட்ஸ் நம்ம வாங்க முடியுமோ அந்த பாலிசிக்கான சப்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தலைமையில நாங்க நிச்சயமா அதை தான் நாங்க கேட்டு வாங்குவோம். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.